ரூபா 2 3 4 5 சில்லற சத்தம். வட்டியா முதலாடா? என்ன பெரியப்பா வட்டியிலே இருக்கீங்க? நான் தான். எப்படி இருக்கீங்க பெரியப்பா? ஏண்டா ஆட்ற? கூட இத தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தனா? நீ தூக்கிட்டு வரப்படாதா? குடும்பத்துக்கு எவ்வளவு மிச்சம்? இல்ல பெரியப்பா, அது வந்து 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 தான் செலவு வைக்க வந்திருக்கிறீங்க. அது போட்டும். ஒழுங்கா பரீட்சை எழுதுனாடா முண்டம். என்ன பெரியப்பா என்னையா முண்டங்கிறீங்க? வேற எவனாவது வந்திருக்கானா? அது இல்லைங்க பெரியப்பா, இந்த யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்டா வருவேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் எல்லாம் பக்கத்துல வந்து சொல்லு, அப்பதான் புரியும். அதாவது பெரியப்பா, இந்த மாகாணத்திலேயே முதல் மாணவனா வருவேன்னு சொன்னேன். ஏன்டா சத்தம் போட்டு சொல்றேன்? ஊர்ல இருக்கிறவன் நான் பொண்ண தரேன் நீ பொண்ண தரேன்னு வந்துருவான். நான் வரதட்சணைக்கு ஒரு கணக்குல வச்சிருக்கேன். அதை விட உங்களை நினைக்கணும்னு சொல்லுங்க பெரியப்பா. எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க? என்ன செலவு மாத்திரம் சொல்ற? வட்டி ஞாபகம் வச்சுக்க பெரியப்பா, வட்டி முதல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். நீ புச்சாலிடா, கெட்டிக்கார பையன். நல்லா பட்டு மாதிரி தாராளமா கேட்டு சாப்பிடுங்க, கூச்சப்படாதுங்க. ஐயா, குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே கண்டுபிடி இருக்குங்களா? ஆமா ஆமா. ஆண்டவன் இந்த கொடுமையை செஞ்சிருக்க வேண்டாம். மாமா, எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சு பார்க்கறதே இல்ல. ஆமா, கண் பார்வையை குறைச்சிட்ட கடவுள் அவளுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்க. ஏன் மாமா, உங்க பேரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே. என் பேர் முராரி, என் பேர் கேதாரி, என் பேர் பராரி. உங்க பேரெல்லாம் ரொம்ப புதுமையா இருக்குதுங்க. இதெல்லாம் எங்களுடைய புதை பெயர்கள். எங்க சொந்த பேரு நான் சிவா, இவன் முத்து, அவன் நாலு. இந்த உலக சுற்று பயணத்துக்காக பேர்களை எல்லாம் அப்படி மாத்தி வச்சிருக்கிறோம். அப்பா, இந்த வீட்டு சாப்பாடு இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டதே இல்ல. இதுக்கு முந்தி சாப்பிட்ட சாப்பாடு இருக்க இதே மாதிரி தான் இருந்தது. இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. இதுக்கு முன்னால சாப்பிட்ட சாப்பாடு இது மாதிரி இல்ல, அதனாலதான் நீங்க எல்லாரும் சரியா சாப்பிடுங்க. நல்ல சான்ஸ் இருந்து ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கு. இப்போ இரும்பு பெட்டி உடைச்சு பணத்தை எடுத்தோன்னு வச்சுக்க, எப்படி எங்க கூட ஓடி வருவேன்? காலை உடைச்சு படுத்துக்கிட்டா சிவா. இது வரைக்கும் பட்ட வேதனை போதாதா? மறுபடியும் திருடணுமா? வேண்டாம் சிவா. சும்மாடா சிவா, அவன் கிடக்கான். நமக்கு இந்த தொழிலை விட்டா வேற வழியே கிடையாது. நீ பேசாம பூட்டை விட, பணத்தை சுருட்டிக்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கூடவே ஓடியாந்துறேன். ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா என்ன எழுப்பி சிவா. வேண்டாம். சும்மா நான் சொன்னா சொன்னதுதான். என் சொல் பிடித்தா எல்லாம் நடக்கணும். போய் படுறா. அது தூங்கிடாத. ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா எழுத்து. கண்டிப்பா சிவா, எனக்கு கார் வலி தாங்க முடியல, தூக்கமே வராது. 1 மணிக்கு எழுப்பிடுறேன். எல்லாரும் எந்திரிச்சிருங்கப்பா. என்னடா அது? பூட்டு தரக மாட்டேங்கிற. கூட்டு போடா, சரக்காம போயிடும். சொல்லடா, ஏன் சாரி? இப்ப ரிப்பேர் பண்ணு. அண்ணா, என்ன தங்கச்சி? தவறா நினைக்க கூடாதுண்ணா. நான் எங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? உங்க வீடு? ஓ, உன் புருஷன் வீட்டுக்கா? ஏன் அண்ணன் வீடு அதுக்குள்ள புடிச்சு போச்சா? இல்லண்ணா, நான் எப்படியும் அங்க போக வேண்டியவதானே. வைரம் எவ்வளவுதான் உயர்வா இருந்தாலும் பொண்ணோட சேர்த்து நகையா செய்யறப்பத்தானே அழகா இருக்க முடியும். அது போல ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல எவ்வளவுதான் உயர்வா இருந்தாலும் புருஷன் வீட்டுல வாழறப்பத்தானே சோபிக்க முடியும். ஏன்னா அப்படி பாக்குறீங்க? ரொம்ப புத்திசாலிமா நீ. அண்ணன் முரட்டு பையன் திடீர்னு எங்க கோச்சுக்கு போறானோன்னு நினைச்சு என்னுடைய கடமையை மறைமுகமா எனக்கு ஞாபகப்படுத்துறேன். அவ்வளவுதானே? கவலைப்படாதம்மா, நாடக வச்ச உன் நகையை சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். அண்ணா, உங்க கஷ்டம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு விசேஷம். நகையோட போகலன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுமா, நிச்சயமா நல்லா இருக்காது. இன்னைக்கே உன் நகையை திருப்பி கொடுத்துறேன். நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ. இப்பமா நான் ஏற்பாடு பண்றேன். வணக்கம் சேட். நாடக வச்ச நகையை கொடு. பணம் கொண்டு இருக்கியா? பணம் கொடுக்காம நீ கொடுப்பியா? இந்தா கொண்டா.
ரூபா தானே இருக்கு. வட்டி பணம் 200. வட்டி பணம் 200. ஆமா, நீ பணம் கொடுக்கும்போது வட்டி பணம் 200 எடுத்துக்கிட்டு தானே கொடுத்த. அது போன மாசம் வட்டிக்கு சரியா போச்சு. இன்னைக்கு தேதி என்ன? 1. ஒரு நாள் ஆனாலும் ஒரு மாசம் வட்டி கொடுத்ததாகணும். சரி, இந்த நகையை இப்ப நான் கொண்டுட்டு போறேன்னா என் தங்கச்சியினுடைய எதிர்காலமே பாழா போயிடும். நான் இன்னும் 2 நாள்ல பணம் கொடுத்துறேன். இதை நான் எழுதி கொடுக்குறேன். கொஞ்சம் தயவு பண்ணுங்க. தயவு எல்லாம் தரமாட்டா சேட். வட்டிக்குண்டா நகை தர. சேட்! ஜோக்கா! நகையெல்லாம் கொண்டு வரலையா அண்ணே? இல்லம்மா, எப்படி நான் புருஷன் வீட்டுக்கு போவேன்? அவங்க கேட்டா என்ன பதில் சொல்றது? தங்கச்சி, நீ பயப்படாம உன் புருஷன் வீட்டுக்கு போ. என் தலையை அடமான வச்சாவது உன் நகையை அவங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துறேன். அண்ணா, பயப்படாதம்மா. எனக்கு கஷ்டம் வந்தப்ப நான் கேட்காமையே உன் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தியே. அந்த நன்றியை நான் மறப்பேன். அம்மா, நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள உன் நகை உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். அம்மா, தைரியமா. என்ன ரத்தம்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லை. பொழுது கூட சரியா அப்படி இல்ல. அதுக்குள்ள எப்படி நான் கொண்டு வந்தீங்க? இந்த இருட்டுதாம்மா உங்க அண்ணனுடைய கௌரவத்தை காப்பாத்துது. பொழுது விடிஞ்சிச்சுன்னா என் கௌரவமும் போயிடும். என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லலாமா? நான் இங்க வந்துட்டு போறதே உன் புருஷன் கிட்ட சொல்லாத. நான் போயிட்டு வரேன். காஃபியாவது சாப்பிட்டுட்டு. இந்த வீடு இருக்கு, இது ஒரு புனிதமான இடம். இந்த வீட்டை சுத்தி ஒரு தடவை வந்தா இந்த உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி. சிவா, காபி மாத்திரம் எப்படி? ஒரு கப்பு தான் சாப்பிட்டேன். ஆனா எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. இன்னொரு கப்பு கிடைக்குமா? இப்ப உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன். என்ன பசுபதி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஹால்லயே உட்கார வச்சிருக்கா போல இருக்கு. என்னம்மா சௌக்கியமா? சம்மன் இல்லாம ஒதுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏமாமா, இன்னும் இந்த அரெஸ்ட், போலீஸ் ஸ்டேஷன், இந்த கடுபடி எல்லாம் உங்களை விட்டு போலியா? எப்படிமா போகும்? நான் ரிட்டையர் ஆயிட்டாலும் இந்த கண்டிப்பும் தோரணையும் உடம்போட பிறந்ததுமா. இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். ஆமா பசுபதி, என்ன நீ நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, வரவே இல்ல? விருந்தாளிகள் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டவங்க. மாமா, அவர் முராரி, அவர் கேதாரி. இவர் என் ஃப்ரெண்டு, ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். ஆமா, இவங்க சொந்த ஊரு?
பூர்வீகம் பூங்குடி, இப்ப எல்லா ஊருமே எங்க குடி. தமாஷா பேசுறாங்களே. பசுபதி, நீ வீட்டுக்கு வரும்போது இவங்களே அழைச்சிட்டு வந்துரு, பொழுது போக்கா இருக்கும். நம்ம வீடு எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. வந்துடுறாங்க. நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வர்றாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போதும், அவங்க அழைச்சிட்டு வந்துருவாங்க. என் வீட்டுக்கு தான். பசுபதி, அப்ப நான் வரட்டுமா? அர்ஜென்ட்டா போஸ்ட் ஆபீஸ் போக வேண்டியிருக்கு. வரேம்மா, அவசியம் வந்துருங்க. என்ன அடிக்காதீங்க, வேண்டாங்க, அடிக்காதீங்க. தாயே, ஏதோ பெண் குரல் போல் தெரிகிறதே. எங்க வீட்டு வேலைக்காரிய அவ புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் போல இருக்கு. இது வழக்கமா நடக்கிறதுதான். பிடிக்கிறது அடிக்கிறது. ஐயா, 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 கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? என்ன தங்கச்சி நடந்தது? இது எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபங்க. இப்படித்தான் தினமும் குடிச்சிட்டு வந்து என் மேல சந்தேகப்பட்டு அடிப்பாரு, உதப்பாரு. என்னடி ஒப்பாரி வைக்கிற? ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து வெறித்தனத்துக்கு சந்தேக மனப்பான்மைக்கு ஆளாகிறதுனால தான் உங்க மனைவியா அழிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். யாரா நடுவில் வந்து பொன்மொழிகளை தெளிக்கிற? ஐயா, நீங்க உங்க போக்க மாத்திக்கல, ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. என்னடா கதை விடுற ராஸ்கல், விடுறா கையா. இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நாம யாருன்னு அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான். பாப்பா, என்னடா சிவா, இந்த நிலைமையில நான் எப்படா நடந்து வர்றது? எழுதுறா. நடா என் கூட. என்ன கையில? ஆமா, அந்த வேலைக்காரி அவ புருஷன் புடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். நீ ஏன்டாக்க போறேன்? நான் அங்க போறேன்னா அந்த பொண்ணு புருஷன் கையாலேயே செத்து போயிருப்பான். குடிவெறியில தான் கொண்டாட்டியே கட்டியால குத்த போறான். பகல் போய் தடுத்தேன். முடிவு எனக்கு இந்த காயம். மாட்டையா, மாட்டையா. நாம ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தது உலகத்தை திருத்தறதுக்காக இல்ல, அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. நாம திருட என்னைக்கு திருடன் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிட்டா இப்படிதான் ஏற்படும். இத பாரு, இந்த ஒரு நொண்டி, இங்க ஒரு மொண்டி, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சிவா, அந்த வேலைக்காரி புருஷன் அங்க குடிவெறியில இருந்த போது அங்க நான் பார்த்தது இந்த முத்துவத்தான். எனக்கு தெரியும், குடி போதையில நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, உண்மை தெரியாது, பொய் தெரியாது. என் வாழ்க்கை பாழா போனதுக்கு காரணமே தாண்டி முக்கியம். எவண்டி வந்துட்டு போறான்? ஐயோ அத்தா, இப்ப வந்துட்டு போறது என் அண்ணன் மாணிக்கம். யாருக்கு கட்டி கதை விடுற? அத்தா, உண்மையான சொல்றேன், இப்ப வந்தது என் அண்ணன் மாணிக்கம் தான். அண்ணன் வந்தா அவசரப்பட்டுட்டீங்களே அத்தா, நான் உண்மையிலேயே நிரபராதி. இப்ப வந்தது எங்க அண்ணன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குன்னு எனக்கு புடவை வாங்கி. பார்வதி, 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 தங்கச்சி, தங்கச்சி. மாணிக்கம், நான் கொலைகாரட்டா, கொலைகாரன். என் குல விளக்க நானே அடைச்சிட்டா. என்னடா, உன் மனைவி ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, அவள் உத்தமி. நான் அவளை நினைச்சு பார்க்க கூட அருகதை இல்லாதவன். நடந்து போறதை பத்தி கவலைப்படாத, நான் சொல்றதுக்கு வா. ஓகே.